கலகல விஜயதரணி, நான் ஃபியூஸ் போன பல்ப் இல்ல. சூப்பராய் எரியும் எல்இடி லைட். காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த என்னை பெட்ரோமாக்ஸ் லைட், ஃபியூஸ் போன பல்ப் என்று விமர்சிக்கிறார்கள். ஆனா நான் சூப்பராய் எரியும் எல்இடி லைட் என்று விஜயதரணி தெரிவித்துள்ளார். விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏவான விஜயதரணி நேற்று முன்தினம் பாஜகவில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து நேற்றிரவு தமிழகம் திரும்பிய அவர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களைச் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெண்களுக்கு உண்டான தளம் என்பது காங்கிரஸில் இல்லை. கடந்த 14 ஆண்டாக எம்எல்ஏவாக இருக்கும் தன்னை தக்கவைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு கட்சியின் செயல்பாடு உள்ளது. பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றுவதற்கு சிரமத்தை அளிக்கின்றனர். மாணவர் காங்கிரஸில் தொடங்கி 37 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்திருக்கிறேன். காங்கிரஸில் தலைமை பதவி என்று வந்தால் பெண்களுக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. இது தவறானது. பெண்களால் பொறுப்பேற்று செய்ய முடியாதா? எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும் போதுமா? தலைமை பதவிக்கு வந்து மக்கள் பணியாற்ற முடியாதா? நிச்சயமாக முடியும். அதில் அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த காங்கிரஸ் கட்சியினர். பாஜகவில் பெண் எம்பி, எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லபடியாக கட்சிக்கும் மக்களுக்கும் பணியாற்றுகிறார்கள். சிறந்த தலைமை பண்புடன் செயல்பட்டு கொண்டுள்ளனர். அதனால்தான் பாஜகவில் என்னை இணைத்து கொண்டேன். வேண்டாம் வேண்டாம் என்று துரத்துகிற காங்கிரஸில் எப்படி பயணிப்பது? பாஜகவை போல 33% சீட்களை பெண்களுக்கு கொடுப்பார்களா? பாஜகவில் பெண்களின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. காங்கிரஸில் பெண்களுக்கு பதவிகள் கொடுப்பதில்லை. எந்த பதவி வந்தாலும் அவர்கள் தடுக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் இப்போது என்னை பெட்ரோமாக்ஸ் லைட், ஃபியூஸ் போன பல்ப் என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் சூப்பரா எரியும் எல்இடி லைட். அதனால் தான் இத்தனை ஊடகங்கள் என்னை பேட்டி எடுக்கின்றன. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவில் வானதி சீனிவாசன் மக்லா மோர்ச்சா தேசிய தலைவராக உள்ளார். காங்கிரஸ் கட்சியில் இதே பதவிக்கு நான் விண்ணப்பித்தபோது ஹிந்தி தெரிந்த நபருக்காதன் பதவி வழங்குவோம் என கூறி தட்டிக்கழித்தனர். ஆனால் பாஜகவில் அப்படி இல்லை. தமிழகத்தில் இருந்து ஒரு பெண் மக்லா மோர்ச்சா தலைவியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றவர், நான் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அதெல்லாம் சரிங்க மேடம். ஆனால் நேற்று வரை நான் நெருப்பு என்றும் என் பக்கத்தில் பாஜகவினர் வரமுடியாதெனவும் நாங்க பரம்பரையாக காங்கிரஸ் குடும்பமெனவும் சொன்ன அதே விஜயதாரணி ஒரே நாளிலேயா நீங்க மனமாறி பாஜகவில் சேர்ந்துவிட்டீர்கள்? ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு உடனே மாறிப்போக முடியாது. அதற்கு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தித்தான் சேர முடியும். அப்படியிருக்கும்போது நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றும் விதமாக பாஜகவில் சேருவதற்கு ஒரு நாள் முன்பு வரை நான் நெருப்பு, என்னிடம் பாஜகவினர் நெருங்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போது பாஜகவிலேயே சேர்ந்த உங்களை இனிமேல் மக்கள் எப்படி நம்புவார்கள்? அவர்கள் சொல்லுவது போல நீங்க ஃபியூஸ் போன பல்பு தான். எனவே மக்களை ஏமாற்றும் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை புறக்கணித்து விட வேண்டுமென அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள்.